இன்றைக்கி என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, போர்வெல் வந்து ரிப்பேர் ஆகி போச்சு. மோட்ரு ஓடல. என்னன்னு செக் பண்ணால் ப்ளூ கலர் ஒயரில் கனெக்ஷன் வரல, கண்டினியூட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் போர்வெல்லை ரிப்பேர் பண்ண அண்ணன் இளையராஜா வந்திருக்காரு. ஸோ 3 பேர் மட்டும் வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த போர்வெல்லை கழட்டி என்னன்னு பார்க்க போகிறாங்க. இது எப்போது பார்த்தீங்களா ஒயரு. ஸோ இந்த ஒயரில் ஜாயிண்ட் இருக்குது. இந்த ஓஸில் என்ன பிரச்சனைனா, ஓஸு கொஞ்சம் விரியும். ஸோ அப்போ இது உள்ளாட்டி போகல, அந்த ஒயரை கொஞ்சம் டைட்டாக இழுக்கும். அதனால் ஏதாவது ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒயர் மட்டும் போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து இப்படியே கழட்டி போட்டுருவாங்க. அப்படி ஒயர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மோட்டரில் தான் காயில் போயிருக்கும். அந்த காயில்னால் கம்பி கட்டியிருப்பாங்க, அதில் ஏதாவது கம்பி விட்டுருக்கோம். ஸோ அதுதான் இப்போ சுச்சுவேஷனு. காலையிலேயே வந்துட்டாங்க. அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இதை அப்படியே தூக்க போகிறாங்க. மூணு பேரே தூக்கிடுவீங்களா? நாங்களே தூக்கிடுவோம். ஒரு 4 பேர்லாம் வருவாங்க. இதுக்கு அவ்வளோ தேவை. ரைட். ஓனர் என்ன இளையராஜாவா? இவங்க தான் ஓனர் என்னவா? ரைட். ஒரு 5 சம்பளம் வச்சிருக்காரு. கவுண்டமணி என்ன சொல்லுவார்ல ஒரு காமெடியில், இப்போ அவங்க தான் தொழிலதிபராக இருக்காங்க. நீங்கள் வேறு, அது உண்மைதான். சரி, இவங்க வண்டிகளை பாருங்கள். இதுதான் பம்பு, இது மோட்டரு, இது கேன்லாம் இருக்குது. என்னன்னு தெரியல. இந்த வண்டியை இதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சீட்டு மட்டும் இருக்குது. ஸோ உள்ளாட்டி பாருங்கள், எல்லா இடமும் காலியாக இருக்குது. இந்த இடம் எல்லாமே காலியாக இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி அந்த பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பைப்பை டைட் பண்ணி இப்போ மேலே தூக்குவாங்க. தூக்கி அந்த பைப்பை இது கூட அந்த ஓஸை ஜாயின் பண்ணி அப்படி தான் இழுக்கணும். வண்டி கொஞ்சம் முண்டு தள்ளி கை மூணு இறக்கி வச்சுமா அப்படியா? ஸோ அதை எப்படி மேலே ஏற்றுறாங்கன்னு பாருங்கள். செம்ம ஹைட் போயிடும் அது. பார்த்து பார்த்து அது செம்ம. ஆக்சுவலாக இந்த செயின் வந்து சரி வெயிட்டாக இருக்கும், அதனால தான் இப்போ கீழே விழுந்தது. செம்ம வெயிட், அது பார்த்து தான் தூக்கணும். நான் எதாவது ஹெல்ப் பண்ணணுமா அங்கே? ரைட், அதே பெரிய உதவிங்கிறீங்களா?
ஓகே. பழத்தில் எடுத்து வைக்கிறோம்னா திருப்பி வைக்கணும். அதான் இழுத்து ஓடுதா இன்னும் நாங்கள் ஏறி வைட்டா. இப்போ அந்த சங்கிலியை வந்துட்டு அந்த ஓஸு கூட ஜாயின் பண்ணுவாங்க. இதை நம்ம அப்படியே இழுக்க இழுக்க அந்த ஓஸ் அப்படியே மேலே வரும் டைட்டாக. அதில் என்ன ட்ரெயின் ஆச்சு எனக்கு ஒன்றுமே தெரில. இந்த பக்கம் வந்துச்சுன்னா செயின் திருவாம செயின் பிளாக் திருவாம விடும். ஓ, இப்போ அது டேன் ஆயிருக்கா? அப்போ ஆயிருக்கு. ஓகே, அது சின்ன தொழில்நுட்ப கோளாறு வந்துச்சு, அதை சரி பண்ணிட்டாங்க. இதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறது. கீழே இறக்காமே சரி பண்ணிட்டாரு நண்பர். உங்கள் பேர் என்ன? பாலா. பாலா, வேறு லெவல். வெட்டி எப்படி போயிட்டு பிளான் வெட்டி இந்த செயின் வந்து இந்த பைப்பை தூக்குது. இப்போ அதுக்காக தான் இந்த செட்டப். ரொம்ப பாருங்கள். அந்த கேபிள் வெளியே வேலை தூரத்தில் இருப்பார். சுற்றி கப் மாதிரி போர்வெல்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போயிட்டு ஸோ ஒரே ஜாயிண்ட்டு தான் விட்டு போயிடுச்சு. நிறையா ஜாயிண்ட் இருக்குது. இதுதான் இஷ்யூ ஆகிடுச்சு. நிறைய ஜாயிண்ட் இருக்குது. இதான் எரிஞ்சு போயிருக்கு பாருங்கப்பா. ஸோ இதுதான் பிரச்சனை. இதில் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரே இதில் போட முடியாது. என்ன அது வேறு ஒயர் வேணும். அது வேறு புது கேபிள் வாங்கிட்டு வந்துன்னா ஒரே இதாக போட்டு எல்லாம் நறுக்கி தான் போடானா. ஐயா தெரியுது. ஸோ ஜாயிண்ட் நிறையா போடுவீங்க. ஜாயிண்ட்லாம் போடணுன்னா வேறு ஒயர் தான் போடணும். சரி ரைட்டு, இப்போதைக்கு போடுங்க. அப்புறம் இதை மாற்றி தான் ஆகணும் போல் இருக்குது. அம்மா ஒயர் இருக்குது. சரி ரைட், நான் வாங்கிட்டு வரேன். ஸோ இந்த ஒயர் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நிறைய ஜாயிண்ட் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. ஸோ வேறு ஒயர் போட்டாகணும். ஸோ அந்த ஓசை பாருங்கள், உள்ளாட்டிட்டு எவ்வளோ நீட்டு போயிட்டு இருக்குன்னு. இப்படியே போய்
அங்கே வரைக்கும் போகுது. ஸோ அது வரைக்கும் இழுத்துட்டாங்க இருந்த ஒயர் எல்லாத்தையுமே. இந்த ஒயர் இதெல்லாம் வந்துச்சு. சப்போர்ட்ல கிடையாது, நான் என்ன அதானே அது என்ன சொன்னேன். நான் என் பங்காளி கூட வந்தாலும் என் பங்காளி அப்படிதான் பேசுவாங்க. பங்காளிலாம் ஒன்றும் கிடையாது. நீ என்ன, நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நானும் உன்ட்ட சண்டைக்காரன் தான், நீ வந்து என்கிட்ட சண்டைக்கார மாதிரி பேசணும். இந்த கையை எப்படி ஆச்சு? எனக்கு கிளாம்பு வெட்டிருச்சு அங்கே இருக்குல்ல. இந்த கிளாம் வெட்டியா? மோட்டரில் இருக்குல்ல ஓ, இந்த குறுக்க அதுமாதிரி 2.5 பைப்பில் ஏறிக்கிட்டே இருந்தான். ஓகே ஓகே. ஒரு இதான் கிளாம்னா இதில் இப்படி இதில் ஒரு சோனர் வச்சு இப்படி பிடிச்சிருந்தான். இன்னொரு சோனர் எட்ட ஓடி போச்சு. ஓகே, எடுக்கிறதுக்குள்ளே ஒரு ஆள் போய் மோட்டர் போட்டார். அச்சோ, ஓவர்லோட் ஆகி உட்காந்து போச்சு. ஓ பரவாயில்ல, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் போல் இருக்கு. ஆமாம், ஜாக்கிரதையாக வேலை செய்யணும், இல்லைன்னா உசுறு கூட போயிடும். ரைட். நீங்கள் எத்தனை வருஷமாக இது செய்கிறீங்க இந்த வேலை? நான் வந்து வேறு ஒருத்தர் வேலை பார்த்தது வந்து ஒரு ஆள்கிட்ட ஒரு 8 வருஷம் பார்த்தேன். ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு 5 வருஷம் பார்த்தேன். ஓ, அப்புறம் இப்போ நான் தனியாக வேலை செஞ்சுட்ருக்கேன். இந்த வண்டியெலாம் உங்களோட வண்டியா? ஓகே ஓகே. சின்ன வயசுலேட்டே இதில் தான் வந்தீங்களா? இதே வேலை தான் எனக்கு. அது விவசாய வேலையும் பார்ப்போம். ஓ பரவாயில்ல. வேலையும் போவார்னா அவர் கேர் போட்ட போவார், உரம் மூட்டை தூக்க போவார். இந்த வேலை கிடைக்குதா போக வேண்டியதான். இந்த பையன் மாரி இருந்திருப்பீங்களா சின்ன பிள்ளைங்க? ஏன்னா அவனுக்கு 3 பிள்ளை இருக்குது, அவன் சின்ன பையனா. அப்படியா? அப்படியா? இல்லை, என் ஏஜ் மாதிரி தான் இருக்கார் அவர். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. உங்கள் ஏஜ் என்ன? 28. 28ஆ? எனக்கு ஏஜ் என்ன தெரியுமா? எனக்கு 34. அதான் முகம் தெரியுது, அதுக்குள்ளே 3 குழந்தை இருக்கு அவனுக்கு. அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன கொள்ள முடியும், அது கிடக்கட்டும் தான். ரைட்டு. எது அந்த இது இப்போ சின்ன வயசு அப்படி ஆயிடுச்சு, இப்போ ரீசெண்டாக தான். 18 வருஷம். ஓ, கரெக்டாக அந்த நாளில் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிருக்காருல, 6 மாதம் வேலை செய்ய முடியாதா? எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லே உட்காந்துருக்கு, ஜெயிலில் உட்காந்துருக்க மாதிரி. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது கடுப்பாக இருக்கும்னா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சு, டேப்லாம் போட்டாங்க. அந்த ப்ளூ கலரில் கண்டினியூட்டி வரலன்னு சொல்லியிருந்தேன். அது இப்போ இந்த டேப் ரோல்லாம் போட்டு சுற்றதுனால எப்படி சுற்றிருக்காங்க பாருங்கள். இப்போ கண்டினியூட்டி வருது. இப்போ மோட்டரில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு உள்ளாட்டி போயிட்டு இருக்குது. அவ்வளோ நீட்டுக்கு போட்டாங்க. கீழே விட ஏன் அவ்வளோ உயரம் போய் அப்படியே வருஷம் பொறுமையாக. என்ன அது கையிலலாம் ரத்த காயெல்லாம் வந்துருக்கு? அதை ஃபேன் வச்சு என்ன
நைட்டா குளிச்சுட்டு சட்டை எடுத்த பாரு சட்டை போய் மாட்டுது இன்னும் கொஞ்சம் கை மேலே தூக்கி பிடிக்கணும் அப்படியே பிடிக்கும் 2 குட்டு போட்டோம்னா சுத்தா அந்த கையில் ஒட்டா பிடிச்சிரு என்ன போகிறோம் ஸோ மோட்ரு சரி பண்ணியாச்சு. என்ன ஆகுது பாருங்கள். தண்ணிக்கு இதை திறந்து விடணும். டைட்டன் பண்ணால் தண்ணி வரும். இங்கே ரைட். ஓகே, மோட்ரு சரி பண்ணியாச்சு. இப்போ ஒயர் தான் ஃபால்ட்டு. தண்ணி நல்லா இறக்குது. கொஞ்சம் தண்ணி இறக்கிறது காரணம் அங்கே மூடி திறந்துருக்கு. அதனால் அவ்வளோதான், மோட்ரு இறக்குற வேலை முடிஞ்சுது. ஸோ நமக்கு மோட்ரு காயில் போனால் தான் அதிக காசு வரும். இப்போ ஒயர் போனதுனால நமக்கு கொஞ்சம் பண செலவு மிச்சம். இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். அவங்களும் கிளம்புறாங்க, மழை வேறு வருது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.